தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் பல மேடைகளை பேசியுள்ளார். அதில் குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால், இப்பொழுது உங்கள் விஜய் சொல்வதை கேளுங்கள். ஆட்சி அமைந்த பிறகு, ஆட்சியை பிடித்த பிறகு இந்த விஜய் நீங்கள் சொல்வதை கேட்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது மக்கள் சொல்வதை கேட்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்காக குரல் கொடுத்தார்கள். தமிழக மக்கள் உங்கள் கூட இருந்தார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டை உங்கள் கையில் ஒப்படைத்திருக்கின்றார்கள். ஆகவே தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் நீங்கள் உழைக்க வேண்டியது நிறைய இருக்கின்றது. அண்ணனுக்கு பல வெற்றிகள் கிடைத்துள்ளது, பல தோல்விகளும் கிடைத்துள்ளது. அதெல்லாம் பெரிதல்ல. ஆனால் இந்த அரசியலிலே அண்ணனுக்கு வருகின்ற ஒவ்வொரு சவால்களும் அண்ணன் நேர்மையாக எதிர்கொள்ள வேண்டும். மக்கள் கூட இருப்பார்கள். எப்பொழுதும் உங்களோட நண்பனாகவும் உங்கள் தோழனாகவும் உங்கள் தமிழ்நாட்டு மக்களாகவும் அனைவருமே இருந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் உறுதுணையாகவும் நாங்கள் இருப்போம். ஆகவே நீங்கள் மக்களுக்காக செய்ய வேண்டியது அனைத்துமே செய்யுங்கள். தமிழ்நாட்டை அனைத்து மாநிலத்திலும் ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் திகழ்த்துவீர்கள். பல நன்மைகள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அதில் மக்கள் பயன்பெற வேண்டும். ஆகவே உங்கள் கூட உங்கள் நண்பர்களும் அரசியல் தலைவர்களும் இருக்கின்றார்கள். நீங்கள் அவர்கள் சொல்வதை கேளுங்கள். மக்கள் உங்கள் உடன் எப்பொழுதும் இருப்பார்கள். மீண்டும் ஒரு முறையாக அண்ணனுக்கு என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.